ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சிஎம்எஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ஹவு டு பிகம் அ குட் லிசனர் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் லிசனிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எனி டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஜாபுக்கு போனாலும் சரி, இல்லை எனி ஹியூமன் பீயிங் எப்போதுமே என்றைக்குமே யாராச்சும் பேசுகிறத கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம லைஃப் இருக்குது. அப்போ நம்ம லிசனிங் ப்ராப்பராக நம்ம பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்? உங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா கேளு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜராக எப்படி லிசனிங்கை சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எப்போதும் போல் இது நல்லா கவனிங்க, லிசன் பண்ணுங்கள், நல்லா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஓகேங்களா? சரி, லிசனிங் ஒரு குட் லிசனரோட குவாலிட்டிஸ் இல்லைன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் லிசனிங்கில் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், லுக் அட் த ஸ்பீக்கர். நம்ம யாரை கிட்ட பேசுகிறோமோ இல்லை யார் பேசுகிறது கேட்குறோமோ அதில் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும், இல்லை ஃபோக்கஸ் பண்ணணும். செகண்ட், டோன்ட் இன்ட்ரப்ட் த ஸ்பீக்கர். பேசுகிறச்ச கண்டிப்பாக இடையில நம்ம முழுசாக கேட்டுட்டு தான் பேசணும், இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஸ்டே பேஷண்ட். பொறுமையாக அமைதியாக நம்ம பேஷண்ட்டாக என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கணும். அடுத்தது, திங்க் அபவுட் வாட் யூ லிசன். என்ன கேட்குறீங்களோ அதை பற்றி உங்கள் மைண்டில் ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட், சிட் ஸ்டில். ஆமாம், அமைதியாக ஆடாமல் அசையாமல் உட்காந்து கவனிக்கணும். என்னடா ஆடாமல் அசையாமல் உட்காரணும்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா டு சிட்ஸ் வித்தவுட் எனி மூமெண்ட் இஸ் ரியலி ஹார்ட். ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் அதேமாரி உட்காரவே முடியும். உட்கார்ந்தா ஆப்வியஸ்லி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன கவனிக்கிறீங்களோ அதை 100% நீங்கள் அப்சர்வ் பண்ணிப்பீங்க. கடைசியாக என்ன சொல்லணுன்னா, ரிஃப்ளெக்ட் வாட் யூ லிசன்ட். என்ன கேட்டிங்களோ அதை கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு மைண்ட் அளவில் அதை உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லிசனிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இன் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம லிசனிங் ப்ராப்பராக பண்ணோன்னாலே நம்மளுடைய லைஃப் பேட்டர்னில் ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்னாக நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு இது ரொம்பவே உதவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ரிகார்டிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 marks தான் வருது. பட் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டொமைன். இந்த பார்ட் உங்களுக்கு நன்றாக தெளிவாக நீங்கள் புரிஞ்சிட்டால் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜோ இல்லை எனி லாங்குவேஜோ நீங்கள் ப்ராப்பராக எழுதவும் முடியும், ப்ராப்பராக பேசவும் முடியும். ஓகேங்களா? அப்போ பங்க்சுவேஷன்ஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் எனி லாங்குவேஜ். சரிங்களா? ஓகே, இப்போ கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். கான்செப்ட், I'll read it for you. A set of signs and marks in English are called as punctuations. இங்கிலீஷில் இல்லை எனி லாங்குவேஜில் ஒரு செட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் மார்க்ஸ் இருக்குது. ஏன் அந்த சைன்ஸ் இருக்குது அப்படின்னா, இட் ஷோஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சென்டென்ஸ் அண்ட் ஹவு டு ரீட். ஒரு எழுதியிருக்க ஒரு டெக்ஸ்ட்டை என்ன ஃபார்மில் இருக்குது, எப்படி அதை சரியாக ஏற்ற இறக்கத்தோடு படிக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்வது தான் பங்க்சுவேஷன்ஸ். ஒன் மோர் திங், தே ஆர் பாசஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் இன் த ரிட்டன் டெக்ஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய லாங்குவேஜை படிக்கிறதுக்கு பங்க்சுவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, நீட் ஃபார் பங்க்சுவேஷன். ஏன் நமக்கு பங்க்சுவேஷன்ஸ் தேவை? எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பேசுகிறோம், when we speak, do the people listen to our voice or listen to our words? நம்ம பேசுகிறச்சா நம்ம பேசுகிறத கேட்குறவங்க நம்மளுடைய வார்த்தைகளை கவனிக்கிறாங்களா இல்லை நம்மளுடைய குரலை கேட்குறாங்களா? இது யோசனை பண்ண வேண்டிய விஷயம் தானே, இல்லையா? அப்போ நம்மளுடைய வாய்ஸை கேட்டால் நம்ம சொல்கிற கான்செப்ட் போய் சேராது. அப்போ நம்மளுடைய வேர்ட்ஸை அவங்க கவனிக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான வாய்ஸ் டோனில், இன்டர்னேஷனில் நம்ம பேசினா தான் அது நம்மளுடைய மெசேஜ் போய் சேரும். ஓகே, பங்க்சுவேஷன்ஸ் நம்ம ஸ்பீக்கிங்கில் எப்படி நம்ம இது பண்ணுறோன்னா, வாய்ஸ் ஜெஸ்டர்ஸ், அதாவது நம்ம வாய்ஸ்லேயே ஏற்ற இறக்கத்தோட பாசஸ்ஸு இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம வாய்ஸ்லேயே நம்ம காட்டிடுறோம், இல்லைங்களா? ஓகே, நம்ம ரிட்டன் டெக்ஸ்ட்டில் கண்டிப்பாக ரிட்டன் டெக்ஸ்ட் டிமாண்ட்ஸ் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். நம்ம எழுதியிருக்க டெக்ஸ்ட்டை ப்ராப்பராக ரீட் பண்ணணுன்னா தீஸ் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ஆர் வைட்டல்.
சரிங்களா? ஓகே. இப்போ பங்க்சுவேஷன் எங்கே எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு நோட் உங்களுக்கு சொல்கிறேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் சிஸ்டம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லோகோகிராஃபிக்காவோ இல்லை சிலபிக் ஃபார்ம்ஸாகவோ, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சைனீஸ் அண்ட் மாயன் ஸ்கிரிப்டில் பார்த்தோன்னா அந்த பங்க்சுவேஷன்ஸே இல்லை. அந்த மாதிரி யூசேஜே அவங்க அப்போ ஆரம்பிக்கலை. நெக்ஸ்ட் அப்போ மிடீவல் பீரியடில், அதாவது இந்த பைபிளிக்கல் லாங்குவேஜ் பைபிள்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரீட் பண்ண ஆரம்பித்தப்போ தான் வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுறச்சு பைபிள் ரீட் பண்ணுறச்சு தே ஃபெல்ட் த நீட் ஆஃப் பங்க்சுவேஷன்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்போ தான் அந்த மிடிவல் பீரியடில் தான் பங்க்சுவேஷன்ஸோடைய தேவை வந்து புரிஞ்சிச்சு, அதை வந்து கொண்டு வந்தாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் ஏரா அடுத்தது பார்த்தோம்னா பிரிண்டிங் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா பிரிண்டிங் ப்ரெஸ் ஏராவில் தான் வந்து பங்க்சுவேஷன்ஸை வந்து ப்ராப்பராக ரூல்ஸை கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, ஆனால் அந்த ரூல்ஸ் ஆஃப் பங்க்சுவேஷன்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங் தான், மாறிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம். 95% வந்து இட்ஸ் அ காமன் திங் த்ரூ அவுட் த வேர்ல்டு. 5% வந்து சில நேஷன்ஸில் அந்த கண்ட்ரி வந்து சில பங்க்சுவேஷன் மார்க்ஸை அது சொல்கிற டேர்ம் மாற்றி பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் ஃபார்மில் வந்து அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க, அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் ஆன் தி ஹோல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம்னா பங்க்சுவேஷன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் that direct us to read the text properly. சரி, இப்போ கொஞ்சம் ஃபன்னி எக்ஸாம்பிள்ஸ் பங்க்சுவேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஏன் ஃபன்னி அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம சொல்கிற டயலாகில் எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், எந்த இடத்துல கமா போடுறோம், எந்த இடத்துல பாஸ் கொடுக்குறோமோ அதை வச்சு அதனுடைய டோட்டல் மீனிங்கே மாறும். அது உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன் புரியும். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். I'll read it for you. 2 டைப்பாக நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். I like cooking dogs and kids. இது ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் பாருங்கள். I like cooking dogs and kids. இப்போ இது ரெண்டுத்துல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து திருப்பி ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி கேட்டால் தான் தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஐ லைக் குக்கிங் டாக்ஸ் அண்ட் கிட்ஸை வந்து நான் வந்து கேப்பே விடாமல் கடகடன்னு வாசிச்சிட்டேன், ரீட் பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ அது என்ன மீனிங் ஆகும்னா, ஐ லைக் குக்கிங் டாக்ஸ் அண்ட் கிட்ஸ் அப்படின்னு ஆகிடும். அதாவது டாக்ஸையும் கிட்ஸையும் சமைக்க பிடிக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்துடும். ஆனால் அந்த செகண்ட் ஃபார்மில் எப்படி நான் ரீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ் கொடுத்துருப்பேன், ஒரு அந்த கமாக்கான டைம் கொடுத்துருப்பேன். ஐ லைக் குக்கிங் கமா டாக்ஸ் அண்ட் கிட்ஸ். இப்போ இந்த பாஸ் வந்து தான் உங்களுக்கு ரைட் மீனிங் தரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. அப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு குக்கிங் பிடிக்கும், டாக்ஸ் பிடிக்கும், அப்புறம் கிட்ஸும் பிடிக்கும் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? இப்போ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் வே டு கன்வே த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பங்க்சுவேஷன். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். லெட்ஸ் ஈட் கிராண்ட்மா. அப்போ இது சேர்த்து சொன்னால் என்ன ஆகும்? லெட்ஸ் ஈட் கிராண்ட்மா. கிராண்ட்மா சாப்பிடுங்கிற மாதிரி மீனிங் ஆகிடும். ஸோ அந்த பார்ட் வந்து இந்த பங்க்சுவேஷன் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு இதில் நல்லாவே தெரியும். இது நீங்கள் மேக்ஸிமம் நாங்கள் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எப்படி நாங்கள் டிக்டேட் பண்ணுவோம், அதாவது டிக்டேட்னா ஒரு டெக்ஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறச்ச பார்த்தோன்னா நாங்கள் வந்து அந்த பங்க்சுவேஷன் மார்க்கோடு சேர்த்து தான் டிக்டேட்டே பண்ணுவோம். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சென்டென்ஸை நான் எப்படி நான் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லைக் குக்கிங் கமா டாக்ஸ் அண்ட் கிட்ஸ் ஃபுல் ஸ்டாப். அப்படி தான் நான் வந்து டிக்டேட் பண்ணுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இங்கிலீஷ், த ரீடிங் ஸ்கில் அண்ட் த ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் தி டெக்ஸ்ட். ஓகேங்களா? சரி, ஃபைனல் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அதில் வந்து ஐ எம் ஃபாதர்ஸ் பிரின்சஸ். அதில் ஃபாதர்ஸ் அப்படிங்கிறதுல அப்போஸ்ட்ரோஃபி போட்டுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்பாவினுடைய அந்த பொசசிவ், நான் தந்தையின் இளவரசி அப்படின்னு மீனிங் ஆகும். இன்னொரு இது வாய்ஸ் வர்ஸா உங்களுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபாதர்ஸ்ன்னு ஆகிடும். ஓகே, அப்போ பங்க்சுவேஷன்ஸ் வந்து சர்க்காசமில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதாவது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறத பங்க்சுவேஷனை ஒழுங்காக பயன்படுத்தினா தான் நீங்கள் சொல்ல வந்த விஷயம் சரியாக போய் சேரும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பங்க்சுவேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
terminal punctuation, and second one is pause punctuations. அது டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா பங்க்சுவேஷன்ஸும் இந்த 2 பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த டெர்மினல் பங்க்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் யூஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். டெர்மினல்னால் எண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த கடைசி ஒரு வாக்கியத்தோட கடைசியில் பயன்படுத்தக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்ஸை டெர்மினல் பங்க்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னா பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், கொஸ்டின் மார்க் அண்ட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இது 3 தான் ஒரு சென்டென்ஸோட கடைசியில் யூஸ் பண்ணக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஸோ வி கால் தட் ஆஸ் டெர்மினல் பங்க்சுவேஷன்ஸ். சரி, பாஸ் பங்க்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோமா, செமிகோலன், கோலன் இதெல்லாம் சென்டென்ஸுக்கு இடையில் பயன்படுத்தக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்ஸ். அதனால் இதை வந்து பாஸ் பங்க்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, வாட் ஆர் த பங்க்சுவேஷன் மார்க்ஸ்? வேரியஸ் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இங்கே வந்து ஒரு 14 லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலைஸ்டாக அந்த 14 தான் நம்ம வந்து நம்மளுடைய போர்ஷனில் வந்து வருது. ஓகேங்களா? சரி, I'll read the punctuation marks for you. Full stop or period, questions, exclamatory mark, comma, semicolon, colon, dash, hyphen, apostrophe, quotation, parentheses, brackets, braces and ellipses. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் வித் சிம்பிள்ஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் தான் நீங்கள் ஹாவ் டு ரிமெம்பர். ஏன்னா பங்க்சுவேஷன் மார்க்ஸ் வந்து இட்ஸ் அ கோமா அப்படின்னு சொல்கிறோன்னா அது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் லுக் அட் தீஸ் சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸை கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு பங்க்சுவேஷன் மார்க் இல்லை ஒவ்வொரு பங்க்சுவேஷன் சிம்பிளும் எங்கே யூஸ் ஆகுது, வாட் இஸ் த ரூல், அது ஒரு முடிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம டீட்டெயிலாக இப்போ ஒவ்வொன்றா தனியாக பார்ப்போம். இந்த பங்க்சுவேஷன்ஸ் அண்ட் அந்த ஸ்பேஸிங் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஃபார்மல் டெக்ஸ்ட்டாக, அதாவது ஒரு எக்ஸாமில் எழுதிச்சோ இல்லை ஒரு ஆஃபீஸ் லெட்டர்ஸ், இமெயில்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம பங்க்சுவேஷன் மார்க்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ ஐரணி என்ன, இப்போ வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன் சினாரியோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெயில் ஐடி டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் கிடையாது. அப்புறம் இந்த அண்டர்ஸ்கோர், அட்டு அதெல்லாம் நம்ம பங்க்சுவேஷனில் நம்ம சேர்க்கவே இல்லை. ஆனால் அதெல்லாம் டெக்னிக்கலாக சிஸ்டம் லாங்குவேஜில் அதெல்லாம் வருது. நம்ம ரிட்டர்ன் ஃபார்மாக ஒரு ஃபார்மலாக எக்ஸாம்லேயோ இல்லை புக்கில் ப்ரிண்ட் பண்ணுறச்சோ இல்லை எதுவும் நம்ம டைப் பண்ணுறச்சோ யூஸ் பண்ண வேண்டிய பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னே ஃபுல் ஸ்டாப்பில் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஃபுல் ஸ்டாப்போட சிம்பிள் என்னென்னா இட்ஸ் அ டாட். சரி, ஃபுல் ஸ்டாப்பை பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதர் நேம் ஆஃப் ஃபுல் ஸ்டாப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா we can also say that as a period. The symbol dot, definition என்னன்னு பார்ப்போம். Marks the end of a sentence and it is the greatest pause. ஒரு சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிட்டு இல்லை முடிஞ்சிட்டு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கான சிம்பிள் தான் அந்த டாட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒன்று எழுதியிருக்கேன். ஐ எம் அ டீச்சர், ஃபுல் ஸ்டாப். அதாவது த சென்டென்ஸ் இஸ் கம்ப்ளீட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இது மோஸ்ட் சிம்பிளஸ்ட் திங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் இண்டிகேட்ஸ் த எண்ட் ஆஃப் அ கொஸ்டின். ஓகே, ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு இல்லை பீரியட் வச்சு நம்ம முடிக்கிறோம். ஆனால் ஒரு கொஸ்டினை, ஒரு கேள்வியை ஃபுல் ஸ்டாப்போட எண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் கொஸ்டின் மார்க்கோடு தான் எண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஹவ் ஆர் யூ, வேர் இஸ் மை பென். அப்போ அந்த ஒரு கேள்வியாக அந்த வாக்கியம் செயல்பட போகுது அப்படின்னா அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க். ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு எமோஷன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது. இப்போ சப்போஸ் அ சென்டென்ஸ் ஒரு எமோஷனை, ஒரு உணர்வை வெளிப்படுத்துது, ஒரு ஆச்சரியமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துது அப்படின்னா அந்த சென்டென்ஸை வந்து இல்லை அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் நம்ம அந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் நம்ம பயன்படுத்துகிறோம். The exclamatory mark is used to express sudden emotions, used only in informal situations.
சடன் எமோஷன்ஸ்க்கு பயன்படுத்துகிறோன்னு சொன்னேன். அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இது நம்ம ஃபார்மலாக ஒரு லெட்டர் எழுதுறச்சோ இல்லை ஒரு ஸ்பீச் எழுதுறச்சோ நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்லி சிச்சுவேஷனில் இல்லை ஒரு ஃபேமிலிஸ் கிட்ட இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு கேஷுவல் சிச்சுவேஷன்ஸில் தான் நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் நம்ம யூஸ் பண்ணணும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோமா. ஜென்ரலாக அதை கமா அப்படின்னு சொல்லி பழகிருப்பீங்க, பட் இட்ஸ் அ கோமா. ஓகேங்களா? இட் இஸ் த பிக்கஸ்ட் பாஸ் இன் அ சென்டென்ஸ். அது ஒரு சென்டென்ஸை முடிக்காமல் அதுக்கு தொடர்ச்சியாக இன்னொன்று நம்ம சேர்த்து எழுதுறச்சோ இல்லை ஒரு லிஸ்ட்டில் தொடர்ச்சியாக ஏதாச்சும் கண்டினியூ பண்ணுறச்சோ நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் கோமா. ஓகே, இது 5 இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கெங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் இன் லிஸ்ட். I'll read an example. Flag is red, green and white in color. அப்போ அந்த குரூப்பு எத்தனை கலர்ஸில் இருக்குங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கமா அப்படிங்கிறத நம்ம இடையில பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார்ம் ஆஃப் அட்ரஸ். அட்ரஸ்னால் இங்கே நம்ம முகவரி கிடையாது, ஒருத்தவங்கள சொல்கிறது, பேர் சொல்லி அழைக்கிறது, இல்லை சார் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அட்ரஸிங் சம்படி. இங்கே எக்ஸாம்பிள் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஜூனோ கம் ஹியர். ஜூனோங்கிறது இங்கே ஒரு பெயர் சொல். ஜூனோ அப்படிங்கிற இந்த பேருக்கு பக்கத்தில் கோமா யூஸ் பண்ணுறோம். சார், மேம், அந்த மாதிரி சல்யூட்டேஷன்லேயும் நம்ம இங்கே கோமா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அடுத்து சென்டென்ஸ் அட்வர்ப்ஸ். ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறச்சு இந்த மாதிரி வேர்ட்ஸ் அட்வர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி, ஃப்ராங்க்லி, சேட்லி, ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அதற்கு அடுத்து நம்ம கோமா யூஸ் போடணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் அந்த கன்ஜெக்ஷன்ஸில் சொன்னேன் இல்லையா, தோ ஹி வாஸ் ரிச், ஹி வாஸ் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு க்ளாஸ், அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு டிபெண்ட் க்ளாஸாக இருக்கும். அதாவது முழுமையான வாக்கியம் இல்லாமல், முழுமையான அர்த்தம் தர மாதிரி இல்லாமல் ப்ரோக்கன் சென்டென்ஸாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கமா போட்டு தான் அடுத்த சென்டென்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். த சேம் வே காம்பவுண்ட் சென்டென்ஸ்லேயும் ஹீ வாஸ் ரிச் பட் ஹீ வாஸ் ஹம்பிள் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹீ வாஸ் ரிச் ஒரு முழுமையான வாக்கியம், ஒரு மெயின் கிளாஸ். ஹீ வாஸ் ஹம்பிள் ஒரு முழுமையான வாக்கியம், இன்னொரு மெயின் கிளாஸ். அது ரெண்டுத்துக்கு இடையில் ஒன்று கமா போடணும், அப்படி இல்லைன்னா அண்ட் பட் அந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரே சென்டென்ஸாக தான் இந்த பங்க்சுவேஷன் வருதுங்கிறதுனால இந்த பேட்டர்ன் 5 மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செமிகோலன் அண்ட் கோலன். இது ரெண்டும் கமாவோட ஃபேமிலி தான் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் வெரி மச் ரிலேட்டட் டு த சேம் யூசேஜ் தான். இப்போ செமிகோலன் என்னன்னு பார்ப்போம். யூஸ்ட் ஃபார் ஈக்குவல் எம்ஃபசிஸ். 2 சமமான விஷயங்களை சொல்லும்போது நம்ம இங்கே செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? I'll read the example for you. He was brave, semicolon, and we honor him. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கமாக்கு பதில் நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் போத் த திங் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சேம் வெயிட்டேஜ் உள்ள சென்டென்ஸில் சேம் மீனிங் வர சென்டென்ஸு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம கோலன் எங்கே யூஸ் பண்ணுறோம்? எக்ஸாம்பிள், ஆன்சர் அப்படின்லாம் எழுதுறோம்ல, அது பக்கத்தில் நம்ம கோலன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். I'll read the definition for you. Introduces information after a main clause. ஒரு மெயின் கிளாஸ்க்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் வரலாம், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டுமே இன்ட்ரடியூஸ் கூட பண்ணலாம். இது நிறைய கேசஸ் இருக்குது உங்களுக்கு. பட் இங்கே இதில் ஒன்று மட்டும் தான் நான் இங்கே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதுதான் உங்களுக்கு வருது. I'll read the example for you. The headlines read, "Today full lockdown." ஓகேங்களா? ஓகே, the next one is dash and hyphen. இது மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப சிம்பிள், பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட் சிம்பிள் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் உங்களுக்கு. ரொம்ப குட்டி டேஷாக இருந்துச்சுன்னா அது ஹைஃபன் அப்படின்னு சொல்கிறோம். ஹைஃபனை விட கொஞ்சம் பெருசாக டேஷ் போட்டால் அது என் டேஷ். அதை விட பெரிய சைஸாக போட்டால் அது எம் டேஷ். ஓகேங்களா? சிம்பிள் வைஸ் இதுதான் டிஃப்ரென்ஸ். இது உங்களுக்கு ஸ்லைடை பார்த்தா தெரியும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே,
வாட் இஸ் a யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் தீஸ் ஆர் யூஸ் டு இன்டரப்ட் ஆர் ஸ்ப்ளிட் த வேர்ட்ஸ். இப்போ வாட் இஸ் எம் டேஷ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளத்துலேயே பெருசாக போடுற டேஷ் வந்து எம் டேஷ் அப்படின்னு சொல்கிறோம். எம் டேஷ் ஷோஸ் பிரேக் இன் அ சென்டென்ஸ், கிரியேட் எம்ஃபசிஸ், இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் அ கோமா ஆர் அ கோலன். இது வந்து ஒரு கோமா இல்லை கோலனுக்காகவோ பயன்படுத்தலாம், இல்லை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக கூட எம் டேஷ் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஷி கேவ் ஹிம் ஹர் ஆன்சர், பக்கத்தில் எம் டேஷ் போட்டு நோ. அப்போ இந்த இடத்துல அந்த ஆன்சருக்கு முன்னாடி ஒரு எம்ஃபசிஸ் கொடுக்குது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. அதுக்கு தான் நம்ம எம் டேஷ் இங்கே யூஸ் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் என் டேஷ். என் டேஷ் வந்து நீங்கள் நிறையாவே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனாலும் அது என் டேஷ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்னங்கிறது பார்ப்போம். என் டேஷ் ஷோஸ் பீரியட் ஆஃப் டைம், ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ். அது ஒரு வருஷம் எழுதுகிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 1880 to 1990 அப்படின்னு அந்த பீரியட் ஆஃப் டைம் எழுதுறதுக்கு இடையில போடுற அந்த டேஷ் பேர் என் டேஷ். ஓகேங்களா? சரி, அடுத்தது டிஸ்டன்ஸு. சென்னை டு டெல்லி அப்படின்னு நம்ம எப்படி போடுறோம்? சென்னை டேஷ் டெல்லி அப்படின்னு போடுறோம் இல்லையா? அப்போ இந்த டிஸ்டன்ஸை குறிக்கவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய டேஷ் பேர் என் டேஷ். அடுத்தது 1 to 20 நம்பர்ஸ் இல்லை 20 to 30 அப்படின்னு நம்ம நம்பர்ஸ் போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய டேஷ் பேர் என் டேஷ். ஓகே, ஹைஃபன். நம்ம நிறைய பேர் இத்தனை நாள் வரைக்கும் ஹைஃபன் மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த என் டேஷ் எம் டேஷ் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஹைஃபன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சதான். இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் சிலபல்ஸ் ஆர் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஒரு வேர்ட்ஸை ஒரு காம்பவுண்ட் வேர்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் டைம் அப்படிங்கிற காம்பவுண்ட் வேர்டு எப்படி எழுதுறோம்னா, பார்ட்டு ஒரு ஹைஃபன் போட்டு டைம் அப்படின்னு எழுதுறோம். வெல் நோன், பேக் டு பேக், சிஸ்டர் இன்லா, மதர் இன்லா அப்படின்லாம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எழுதிச்சா யூஸ் பண்ணுற அந்த டேஷ் பேர் தான் ஹைஃபன். ப்ராக்கெட்ஸ், இது ஒரு வார்த்தை தான் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரே விஷயத்த நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே சிம்பிள்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு கர்வ்டாக இருக்கு இல்லையா? வி கால் தட் அஸ் பிரேசஸ். என்ன சொல்கிறோம்? பிரேசஸ். செகண்ட் ஒன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, அதை ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ நம்ம நார்மலாக கர்வ்டாக ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம்ல, எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணுறத பேரந்தீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து த மோஸ்ட் கிளாரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் தான். இது என்னங்கிறத பார்ப்போம். பிரேசஸ், இது சிம்பிள் பாருங்கள். இது நீங்கள் வந்து நிறையா மேக்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டினா ஜென்ரலாக அது எங்கே யூஸ் பண்ணுவோம்? இப்போ இங்கிலீஷ்க்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 எக்ஸாம்பிள்ஸையும் இந்த ப்ராக்கெட்ஸ், இந்த பிரேசஸை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் சென்டென்ஸை சொல்லலாம். I'll read the example for you. A set of lines are shown as a group or a unit using these set of braces. இந்த பிரேசஸை தான் பயன்படுத்துகிறோம். ஜெனரலாக எங்கே பயன்படுது அப்படின்னா மேக்ஸ்லேயும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இதை பயன்படுத்துகிறோம். ஓகே, வாட் ஆர் ப்ராக்கெட்ஸ்? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஃபார் டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதை பயன்படுத்துகிறோம். ஸ்கொயர் ஆஃப் நோட்டேஷன்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் பயன்படுத்துகிறோம். இது இங்கிலீஷில் பயன்படுத்துறது வந்து பார்த்தோன்னா when removed also gives the same meaning. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து போடுறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அதை எடுத்தாலும் அதனுடைய மீனிங் தரும். லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் பார்த்தோம்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராக்கெட்ஸ். என்ன யூசேஜ் இது அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்டு ஃபார் என்ட்ரிங் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், கேன் பி ரீப்ளேஸ்ட் பை அ கோமா. நார்மலாக ப்ராக்கெட்டை வந்து நம்ம ஒரு வாக்கியத்துக்குள்ளார எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஐ டோல்ட் ஹிம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஹிம் பக்கத்தில் அவருடைய பேரை போடுறோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணுறதா ப்ராக்கெட்ஸ் நம்ம போடுறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேரந்தீசிஸ். ஓகே, இந்த அடுத்த டாபிக் வந்து அப்போஸ்ட்ரஃபி. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம பங்க்சுவேஷன்ஸ்லேயே. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த அப்போஸ்ட்ரஃபியில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ், எரர்ஸ் வந்து நம்ம பண்ணோம். சரி, அப்போஸ்ட்ரஃபியை
3 இடங்களில் பயன்படுத்துகிறோம். 3 பிளேசஸில் இல்லை 3 கண்டிஷன்ஸில் அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணுறோம். அது எங்கெங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், இன் பிளேஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ். கான்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுருக்கி எழுதுது, ஷார்ட் பண்ணி எழுதுறது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஆம் அ டீச்சர். ஆம் அப்படிங்கிறத ஏஎம் அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதியிருக்கேன். அதே இது நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி ஷார்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஐ அப்போஸ்ட்ரோஃபி எம் அ டீச்சர். ஆனால் அது நம்ம ரீட் பண்ணிச்சு எப்படி எழுதுவோம், ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னு தான் ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் அந்த கான்ட்ராக்ஷன் சிச்சுவேஷன். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன் ஒமிட்டட் லெட்டர்ஸ். சில சென்டென்ஸில் வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம ஃபுல்லாக எழுதாமல் அந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒமிட், அந்த வார்த்தையை ஒமிட் பண்ணிவிட்டு, ஒமிட்னா என்ன, விட்டுட்டு எழுதலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் குட். இந்த சென்டென்ஸில் பார்த்தோன்னா ஐஎஸ் இஸ்ங்கிறத ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஆனால் அதையே நம்ம இஸ்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா ஷீ இஸ் குட், ஷீ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் குட் அப்படின்னும் எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன், மேக் பொசஷன்ஸ். இதுதான் நான் சொன்ன முக்கியமான மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். மோனிஸ் டாக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி. இப்போ மோனி NI பக்கத்தில் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டிருக்கேன். அப்போ அதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா மோனியின் உடைய டாக், மோனியுடைய டாக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம். இதே இது அப்போஸ்ட்ரோஃபி இல்லாமல் MONIS அப்படின்னு போட்டிருந்தேன்னா அது ப்ளூரலாக போயிடும். மோனின்னு நிறையா பேர் மோனியை குறிக்கிற மாதிரி ஆகிடும். இது அடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ எம் டேட் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் பிரின்சஸ். இதே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டேடு பக்கத்தில் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டால் அது பொசசிவ் கேஸ். அது அப்பாவினுடைய இளவரசி, நான் தந்தையினுடைய இளவரசி. இதே அப்போஸ்ட்ரோஃபி இல்லாமல் டேட்ஸ்ன்னு போட்டால் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டேட்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, சரி. அடுத்தது நீங்கள் எல்லாருமே இந்த பயோடேட்டா பார்ட்டில் இல்லை எந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் அடிக்கடி பண்ணுவீங்க. மை ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு எழுதுவீங்க. அப்போ அந்த இடத்துல ஃபாதர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணுறச்சு சப்தம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் எப்படி எழுதணும், FATHER அப்போஸ்ட்ரோஃபி எஸ், ஃபாதருக்கு பக்கத்தில் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு நேம் இஸ் ராம், இல்லை உங்கள் அப்பா பேர், அப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், கொட்டேஷன்ஸ் அண்ட் இன்வெர்டட் கோமாஸ். கொட்டேஷன்ஸ் இது உங்களுக்கு யூசேஜ் தெரியும். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டின்னா ஒரு கம்ப்ளீட் பேஜுக்குள்ளார ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபோ இல்லை ஒரு பர்டிகுலர் நியூஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் அது கொட்டேஷன் கூட போடலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள். டோன்ட் கோ அவுட் சைட், அது கொட்டேஷனில் போட்டு கம்மா போட்டு ஷீ செட். இது வந்து உங்களுக்கு டைரக்ட் இந்த ஃபார்ம் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் தான் சிங்கிள் யூஸ் சென்டென்ஸ் பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொட்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய இந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் இந்த கொட்டேஷன் மார்க்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஓகே, இன்வெர்டட் கமாஸ் ரொம்ப வித்தியாசம் இல்லை ரெண்டுத்துக்கு இடையில, கொட்டேஷன்ஸ்க்கும் இன்வெர்டட் கொமாஸ்க்கு இடையிலையும். இன்வெர்டட் கொமாஸ் சிம்பிள் வைஸ் பார்த்திங்கன்னா கொட்டேஷன்ஸ்க்கு 2 டபுளாக யூஸ் பண்ணியிருப்போம். இன்வெர்டட் கொமாஸ்க்கு சிங்கிள் சைன் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஓப்பனிங் சைன் ஒன்று, எண்ட் சைன் ஒன்று இருக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்வெர்டட் கொமாஸ் வந்து ஜஸ்ட் யூஸ்டு ஃபார் கோட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எழுதிட்டுருக்கீங்க, அதாவது ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்கன்னா அந்த இடத்துல டைட்டில் போடுறச்ச கொட்டேஷனில் போடக்கூடாது. ஒரு வாக்கியமாக ஒரு முழு சென்டென்ஸாக எழுதுனீங்கன்னா கொட்டேஷனில் போடுங்க. ஒரு வேர்டாக ஒரு டைட்டிலாக போடுறீங்க அப்படின்னா அது இன்வெர்டட் கொமாஸில். ஓகேங்களா, ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வி கால் கேரளா லேண்ட் ஆஃப் காட். அதில் லேண்ட் ஆஃப் காடுங்கிறது மட்டும் இன்வெர்டட் கொமாஸில் கொடுத்துருக்கேன். இங்கே இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எதையும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சிம்பிள் பாருங்களேன், ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, கீழே ஒரு கோமா.
எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கீழே எப்படி இருக்கும், ஒரு கோடு போட்டு கீழே புள்ளி வச்சுருப்போம், டாட் வச்சுருப்போம். ஆனால் இந்த சிம்பிள் பாருங்களேன், இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக கன்னடாவில் மட்டும் அப்ரூவ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பங்க்சுவேஷன் மார்க். நான் இது ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரியும் யூசேஜ் வந்து இருக்குதுன்னு யூ நீட் டு நோ. இது என்ன நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்க வந்து ரீசெண்ட் இயர்ஸில் தான், ஃபார் எக்ஸாம்பிள் 1992க்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பங்க்சுவேஷன் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ரூல் படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் சீம்ஸ் வெரி ஃபன்னி, பட் இட்ஸ் ட்ரூ. நம்ம இந்த மாதிரியும் வந்து ஒரு யூசேஜ் இருக்குதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, த நெக்ஸ்ட் ஒன், இது உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சென்டென்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு பாருங்கள். அதாவது டெர்மினல் பங்க்சுவேஷன் என்ன போடணுங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. டெர்மினலாக என்ன, எண்டில் ஃபுல் ஸ்டாப் போட போகிறீங்களா, இல்லை கொஸ்டின் போட போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட போகிறீங்களாங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் திங். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் பண்ணணும். நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் பற்றி ஒரு இது தனியாகவே பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்ததுனால தான் இதில் நான் சேர்க்கலை. இருந்தாலும் சில பாயிண்ட்ஸ் கேபிட்டல் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல், அதாவது எனி வேர்ட் இன் அ சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். அதேமாரி இடையில நீங்கள் எந்த பெயர் சொல் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ராம், ராஜ், மோனி, ஜுனு, அந்த மாதிரி எந்த பெயர் வந்தாலும் அந்த பெயருக்கு, இல்லை சிட்டி நேம் வந்தாலும், இல்லை ரிவர் நேம் வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்தது டைரக்ட் இன்டைரக்டாங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் போனால் அந்த டெர்மினல் சிம்பிள் ஒன்று, கொட்டேஷன் மார்க் ஒன்று, கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறது ஒன்று. இது 3 தான் உங்களுக்கு ரூல் பயன்படுத்துகிற மாதிரி வரும். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இப்போ 25th கொஸ்டின் வந்து பாருங்கள். நான் அதை எப்படி ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி செஷனில் நான் பங்க்சுவேஷன்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இது 2 மார்க்ஸ் தானே அப்படின்ட்டு அலட்சியமாக பார்க்காதீங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இது நம்ம லாங்குவேஜோ எழுதுறச்சோ இல்லை டைப் பண்ணுறச்சையோ நமக்கு வந்து தெளிவாக ப்ராப்பரான ஒரு யூசேஜ் பண்ணணும் அப்படின்னா பங்க்சுவேஷன்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக இதனுடைய ஃபாலோஅப்பாக எக்ஸசைசஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்க எக்ஸாம் வாய்ஸ் ப்ரெசன்டேஷனையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேலும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மார்க்ஸ் ஸ்கோரிங் ஏரியாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.